வணக்கம். ஹாவ் எ குட் டே டு எவ்ரி ஒன். திஸ் இஸ் மீனா. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம், கோதுமை சிப்ஸு. கோதுமையை வச்சு எப்படி வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஈஸியாக செய்யலான்றதை செய்து காட்ட போகிறேன். பாருங்கள். கோதுமை சிப்ஸ் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு: 1 கப் அளவு கோதுமை மாவு, எள்ளு வந்து வறுத்து தூள் பண்ணது, அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள், பட்டர், தேவையான அளவு உப்பு. இது எல்லாமே சேர்த்து பிசையறதுக்கு அதுக்கு தேவையான தண்ணி போதும். இப்போ வாங்க பார்க்கலாம். கோதுமை மாவு 1 கப் அளவுக்கு போட்டுட்டேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு. ரொம்ப அதிகமாக வேண்டாம், ஓரளவுக்கு போட்டாலே போதும். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி. சிலருக்கு ரொம்ப காரம் பிடிக்கும், இல்லை பிடிக்காது, அதனால் கொஞ்சம் போதும். மிளகாத்தூள் அவ்வளவுதான். 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு போடணும். அவ்வளோதான். இப்போ பட்டரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கிறிஸ்பியாக வரும். இந்த சிப்ஸ் பொறுத்தவரை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இது கொஞ்சமாக தண்ணி விட்டு பசைஞ்சிக்கோங்க. இப்போ சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு தான் இருக்கும் இது. அதே கன்சிஸ்டன்சி தான். அது மாதிரி பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் அதை டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அது ட்ரை பண்ணணும். காஞ்ச உடனே எடுத்து பேனில் போட்டு எடுத்தால் சுவையான வீட் சிப்ஸு ரெடி. எல்லா பசங்க சாப்பிட்லாம், எல்லோரும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள். இப்போ இன்னும் கூட கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு இது கொஞ்சமாக தான் செஞ்சு காட்டுறேன், ஒரு சாம்பிளுக்கு. ரொம்ப அழுத்தி பிசையணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. பாருங்கள், அவ்வளோதான். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ இந்த மாதிரி திரட்டி எடுத்துகிட்டு இது டைமண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மெலிசாகவே கட் பண்ணிடலாம். திக்காக இருந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும். தின்னாக இருந்ததுன்னா உங்களுக்கு பார்க்க பொரிக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். 1 வீக் கூட வச்சு சாப்பிட்லாம். இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஷேப் நம்மளுக்கு டைமண்ட் வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கொயர் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் போதும். ட்ரை பண்ணிவிட்டு பொரித்து எடுத்தால் நல்லா சூடான சுவையான கோதுமை சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டா 1 வீக்குக்கு நல்லாவே இருக்கும். பேன் வச்சாச்சு. பாருங்கள், எண்ணெய் வந்து சூடாகிடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக வைங்க. இப்போது ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் சிப்ஸு. பாருங்கள், முதல்ல நம்ம வந்து இதை ரெடி பண்ணி நிறைய வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம போட்டு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. நல்லா ரெட்டிஷாக ஆகிடுச்சு. எடுத்து பிளேட்டிங் வச்சிடலாம்.
இப்போது கோதுமை சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சவுண்டு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்குதுன்னு அர்த்தம். இதை ஒரு கண்டெய்னரில் போட்டுட்டு பசங்களுக்கு ஈவினிங் வரும்போது எடுத்து கொடுக்கலாம். இந்த சிப்ஸு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நன்றி, வணக்கம். மீனா. இப்போ நான் செய்து காட்டின கோதுமை சிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட்ஸ் கொடுங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.